இந்த குளிருக்கு நல்லா இதமாக காஷ்மீரி மட்டன் மசாலா பண்ணி பார்க்கலாமா? இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா சாப் பண்ணி இல்லை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் உப்பு அப்புறம் ஒரு பெரிய சைஸு 2 உருளைக்கிழங்கு 4 கட் பண்ணி போட்டு இது நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நான் கறி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப் பண்ணுங்கள். 1/2 hour நல்லா கிளறி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 விசில் விட்டுக்கோங்க. நல்லா மாவு மாதிரி வெந்துடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணேன். பட்டை லவங்கம் சோம்பு கிராம்பு போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணி அதை நல்லா ட்ரையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம விசில் விட்டு கறியும் உருளைக்கிழங்கு எடுத்து அதில் கொட்டி நல்லா ட்ரை பண்ணி எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நடுவில் நான் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சுட்டேன். சப்பாத்தி இட்லி தோசைக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நானுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் நான்